நாம் தியானிக்கும்படியாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி பவுலுடைய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நாம் 3 காரியங்களை புரிந்து கொள்வோம். முதலாவதாக, என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் அடைந்து என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்விலே பலவீனத்தை குறித்து சந்தோஷம் அடைவதாக சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பலவீனம் அடைகின்ற போது நாம் சோர்ந்து விடுகிறோம், மனம் சரித்து விடுகிறோம், பயந்து விடுகிறோம். ஆனால் பவுல் சொல்கிறார், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் எப்படி இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பவுல் வாழ்க்கையிலே அவர் பலவீனத்திலே பதறி போகாதபடிக்கு, பலவீனத்திலே சோர்ந்து போகாதபடிக்கு, பலவீனத்திலே அவர் அந்த வேதனையிலே மூழ்கி போகாதபடிக்கு, பிரச்சனைகள் மத்தியிலும் கூட தேவனை மேன்மை பாராட்டுகிறவராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல அவர் பலவீனத்திலே சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறார். ஒரு சங்கடமான ஒரு வார்த்தை அல்லவா? சந்தோஷப்பட முடியுமா பலவீனத்திலே? ஆனால் பவுல் சொல்கிறார், சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். காரணம், அவர் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆழங்களை அறிந்தபடியினாலே, தேவனுடைய அர்த்தங்களை புரிந்தபடியினால்தான் அந்த பலவீனத்திலே சந்தோஷமாக தேவனை மேன்மை பாராட்டுவதை பார்க்கிறோம். நாமும் அந்த அனுபவத்தில் போக நம்மை கொடுப்போம். எந்த பலவீன நேரங்களில் கிருபையை தந்தீரையா, கிருபையை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பவுல் வாழ்க்கையிலே பலவீனத்திலே தேவனை சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நாம் பலவீனம் அடைகின்ற போது, பிரச்சனைகள் வருகின்ற போது பயந்து விடுகிறோம், துதிக்க மறந்து விடுகிறோம், தேவ சமூகத்தில் போவதை நாம் யோசிக்கின்றோம். ஆனால் பவுல் அனுபவத்திலே அந்த அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அதுபோல் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் கூட அந்த அனுபவத்தில் போக உதவி செய்ய. எதினால் அந்த பவுல் வாழ்விலே அந்த பலவீனத்தில் மேன்மை பாராட்டு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது தொடர்ச்சியாக அந்த வசனத்தின் மூலமாக இன்னும் ஒரு சில விளக்கங்கள் இருக்கிறது. அந்த விளக்கத்தை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.